உலகோர் அனைவருக்கும் பெருங்கணவன் கார்த்தியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது CFOPோட பிகினர் மெத்தட் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக இந்த காணொலி எதை பற்றி இருந்துச்சுன்னா PLLோட அட்வான்ஸ்டு பிகினர் லெவல். ஓகேங்களா, பிகினர்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி இந்த க்யூபை நாம் எப்படி இன்னும் வேகமாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் வெரி பிகினர் லெவல் PLL பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, போய் அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதில் 2 ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க, இதில் இன்னும் 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்னும் வேகமாக உங்களுக்கு க்யூப் சேர்த்து முடிக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த காணொலி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் தனியாக பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி வரிசையாக பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கிறேன். சரி, இப்போ நம்ம வாங்க அட்வான்ஸ்டு பிகினர் லெவல் PLLல நம்ம கற்றுக்க போகிறது. முதல்ல என்ன பண்ணுவோம், PLLனாவே முதல்ல இந்த 4 கார்னர்ஸையும் சரியான இடத்துக்கு கொண்டு போவோம். அடுத்து எட்ஜஸ் எல்லாம் நாம் பெர்மிட் பண்ணி நாம் க்யூபை வந்து சேர்த்து முடிப்போம். சரிங்களா? இப்போது இதில் வந்து நம்ம முதல்ல கார்னர்ஸை சேர்த்துலாம். சரிங்களா? இப்போ கார்னர்ஸ் அப்படிங்கும்போது பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது 2 கார்னர்ஸ் சேரலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எந்த கார்னர்ஸுமே வந்து உங்களுக்கு மேட்சிங்கிலே இருக்காது. ஓகேங்களா? சரி, முதல்ல நாம் எந்த கார்னர்ஸுமே மேட்சில் இல்லை பாருங்கள். இதில் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக இல்லை. அப்படிங்கும்போது எந்த ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்தினா எல்லாமே மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த பீஸுமே மேட்ச் இல்லாமல் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம், எனி சைடு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன ஃபார்முலா போடணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? அடுத்தோன்னு F, அடுத்து R, அடுத்து UI, அடுத்து RI, அடுத்து UI, அப்புறம் மறுபடியும் R, U, RI, அதுக்கப்புறம் F dash, அதுக்கப்புறம் R, U, RI, UI, மறுபடியும் RI, அதுக்கப்புறம் F, R, F dash. அவ்வளோ. இப்போ பார்த்தீங்களா 4மே கரெக்டாக வந்துச்சா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா அப்படின்னு வந்துடும். இது வந்து சும்மா ஒரே இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொண்டு வரதான். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரியாக போயிடும். சரி, இப்போது இந்த மாதிரி ஏதோ கார்னர் வந்து ஒரு சைடு மட்டும் செட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நீங்கள் ஏற்கனவே கண்டிப்பாக இதை வெரி பிகினர் லெவல் PLL கற்றுருப்பீங்க. இந்த மாதிரி பின்னாடி இதை வச்சுக்கிட்டு இந்த நம்ம அதுக்கு போட்டு அதே பழைய ஃபார்முலா தான் போட போகிறோம். என்ன போட போகிறோம், அதாவது RI, F, RI, B2, R, F dash, RI, B2 to R. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எல்லாமே மேட்ச் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து இப்போ நம்ம கார்னர்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம எட்ஜுக்கு போகலாம். எட்ஜஸை பொறுத்தவரைக்கும் 3 விஷயம் தாங்க, ரொம்ப சிம்பிள். ஒன்று, நீங்கள் சேர்த்த வேண்டிய பீஸ் எட்ஜ் பீஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ப்ளூ எல்லோ, இந்த ப்ளூ எல்லோ இங்கே வரணும், இந்த க்ரீன் எல்லோ அப்படி ஆப்போசிட்டில் போகணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஆப்போசிட் இருக்கும் பாருங்கள், ரெட் எல்லோ, இது வந்து ஆரஞ்சு எல்லோவாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அது ஒரு மெத்தேடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சைடில் இருக்கிற மாதிரி விஷயம் அமையும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், ப்ளூ, இது ஆரஞ்சு. ஒன்றும் இல்லை, இந்த எட்ஜ் பீஸ் இங்கே போகணும், இந்த எட்ஜ் பீஸ் இங்கே வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி அமைகிறது. இதை வந்து நீங்கள் லெஃப்ட்டில் வந்து ஒன்று பீஸ் இருக்க முடியும், கரெக்டாக இது இங்கே அமைகிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா பண்ணணும். நம்ம முதல்ல இந்த ஃபார்முலா பார்ப்போம், அதுக்கடுத்து ஆப்போசிட் வந்து எப்படின்னு பார்ப்போம், அதுக்கடுத்து நம்ம இயல்பாக வந்து அமைகிற மாதிரி நம்ம ஏற்கனவே வெரி பிகினர் லெவல் PLL பார்த்ததை பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ நான் முதல்ல இப்போ
சைடாக இருக்கிறது எப்படி நம்ம சேர்த்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது வந்து எம் அந்த மிடில் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சுற்றி பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் மிடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மிடில் வச்சு தான் இந்த ஃபார்முலா நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? நம்ம மிடில் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இப்போ என்ன பண்ணணும்னா அதாவது டபுள் எம் இதை 2 டைம் இப்படி மேலே ஏற்றிக்கணும். ஓகேங்களா? அதாவது இது மட்டும் மேலே வரணும். சரி, இப்போ நாங்கள் நல்லா பண்ணிக்க பாருங்கள். அதாவது M2 UI மறுபடியும் ஒரு M2 UI அடுத்து M-2 UI அப்புறம் M2 மறுபடியும் இப்போ M2 போட்டாச்சு. M2 அதுக்கடுத்து 2U அதுக்கப்புறம் M' அதுக்கப்புறம் U2. பார்த்தீங்களா, எல்லாம் வந்துச்சு. இதே அந்த ஃபார்முலா. நீங்கள் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிவிட்டு அதாவது இது வந்து கீழே போணுச்சுன்னா MI, மேலே வந்துச்சுன்னா M. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஒன்று தான் இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீதி U2 இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? இது வந்து பீஸ் இங்கே இருந்துச்சுன்னா அதாவது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஒன்று ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கிட்டு இப்படி சேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆப்போசிட் சைடு நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது எப்படி நமக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இதை பெர்மிட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஆப்போசிட் சைடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் வந்து M பேஸ் பண்ணி தான் ஃபார்முலாஸ். ஸோ M2 போட்டுக்கிறீங்க, U' போடுறீங்க, அதுக்கடுத்து மறுபடியும் M2 போடுறீங்க, மறுபடியும் M2 போட்டு என்ன பண்ணணும்னா U2 அதாவது U' போடணும். ஓகேங்களா? U' அதுக்கடுத்து மறுபடியும் M2 இந்த ஒயிட் இப்படி வந்துடும். ஓகேங்களா? அடுத்து M2 போட்டிங்களா, அடுத்து மறுபடியும் ஒரு U', அவ்வளோதான். அதுக்கடுத்து M2 போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதாவது M2 M1 அடுத்து M2. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நீங்கள் ஃபார்முலா படி கரெக்டாக M2 பெர்மிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு சைடு சால்வ் ஆகியிருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சைடில் இருந்தால் எப்படி பண்ணணும், அதே மாதிரி கலர் ஆப்போசிட் இருந்தால் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். இப்படி இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி காணொலியில் ரொம்ப விளக்கமாக பார்த்துருப்போம். அதாவது வெரி பிகினர் லெவல் PLL. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இதில் நான் வந்து உங்களுக்கு எளிமையாக விளக்குறேன், ஏன்னா அதில் ஏற்கனவே விளக்கிட்டதுனால. சரிங்களா? அப்படி நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா அந்த காணொலி பாருங்கள். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா அதில் F2 போட்டுட்டு நீங்கள் இந்த 2 HPC பார்க்கணும். இந்த கலருக்கு எது மேட்சாக இருக்கோ, இப்போ பாருங்கள், ப்ளூவுக்கு ப்ளூ மேட்சாக இருக்குது, அதை போடணும், U போடணும். ஓகேங்களா? அப்படி இல்லை இந்த இடத்துல ஆரஞ்சு இருந்துச்சு, இல்லை ரெட் இருந்துச்சு அப்படின்னா ரெட்டுக்கு மேட்ச் பண்ணும்போது நீங்கள் UI போடணும். ஓகேங்களா? அதனால தான் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா U அல்லது UIன்னு போட்டிருக்கும். இந்த 2 பொறுத்து அது மாறும் அப்படிங்கிறது அது அர்த்தம். இது நீங்கள் போன காரணம் விளக்கமாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து போகும்போது புரியும். ஓகே, நான் பார்க்குறேன். ஒரு பீஸ் வந்து அதாவது ஒரு சைடு வந்து சேர்ந்துருக்கு. இந்த சைடு அப்படியே பேக்கில் கொண்டு போயிடணும். சரிங்களா? பேக்கில் கொண்டு போயிட்டு இப்போ ஃபார்முலா போடணும். F2 பார்க்குறேன். ஸோ ப்ளூ மேட்ச் ஆகணும். U அடுத்து RI L மறுபடியும் F2 R LI முன்ன U போட்டாலையும் ஐப்பியும் U அதுக்கடுத்து மறுபடியும் F2. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கியூபை முடிச்சிட்டோம். நல்லா புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். அவ்வளோதாங்க. இதில் 2 ஃபார்முலா வித்தியாசப்படுது, அவ்வளோதான். அதை தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் உடனே சேர்த்துடலாம். அதுதான் இதில் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிற விஷயம். சரி வாங்க, அடுத்து PLLோட ப்ராக்டிஸ் மோடில் உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக புரியும். நன்றி.
அன்பான வணக்கங்கள். இப்போ நாம் காணொலியோட இறுதிக்கு வந்துட்டோம். இதில் சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அதை உறுதி பண்ண ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவரோட கருத்தையும் படிக்கிறதுக்காக நான் காத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சுது, என்ன புரிஞ்சுது, ரொம்பவும் பிடிச்சிருந்ததா, இதையெல்லாம் கண்டிப்பாக எழுதுங்க. அது நம்ம ரூபிக்ஸ் கியூப் இன் தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் முன்னேற்றுறதுக்கு கண்டிப்பாக பயன்படும். ஆகையால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவு இதை ஷேர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் உங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லேயாவது இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ரூபிக்ஸ் கியூப் இன் தமிழ் இருக்குது, அதையும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரூபிக்ஸ் கியூப் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற ஒருத்தராக இருக்கீங்களா? அப்படின்னா நம்ம ரூபிக்ஸ் கியூப் இன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அதுக்கு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பில்லை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனே உங்கள் இமெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிறு காலை 5 மணிக்கும் உங்களுக்காக ரூபிக்ஸ் கியூப் சம்மந்தமான ஒரு காணொலி காத்திருக்கும் அப்படிங்கிறத அன்போடு சொல்லிக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ ரூபிக்ஸ் கியூப் சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுத்தரும் அப்படின்னு நம்புகிறேன். ஆகையால் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.